ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் 19/5/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாங்கள் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைவதோடு பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்து இறையருளையெல்லாம் பெறுவதற்குரிய நாள். இப்பொழுது பல்வேறு இடங்களிலும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே பத்துகாமம் என்கின்ற பதி மத்திய மாகாணத்திலே கண்டி மாவட்டத்திலே அந்த பத்துகாமம் ஸ்ரீ முத்துமரியம்பாளுடைய தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 4வது நாள் உற்சவமாக. இந்த தினமும் அங்கே யாகசாலையிலே ஹோமாதிகள் நடைபெறும். அக்னியினுடைய வழிபாடு. நாம் பல்வேறு நிகழ்வுகளிலும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள், அர்ச்சனைகள், வழிபாடுகள் இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். இல்லை, இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற ஆகுதிகளுக்கு அதிகப்படியான சக்திகள் உண்டு என்பதனை நம் முன்னோர்கள் கண்டார்கள். இந்த யாகசாலை அமைத்து இப்போ ஒரு கும்பாபிஷேகம் என்றது பொழுது அங்கு யாகசாலைகள் அமைத்து அது ஏககுண்டம் அல்லது பஞ்சகுண்டம் 5 குண்டங்கள், நவகுண்டம் 9 குண்டங்கள் என்று பல்வேறு சிறப்புகளோடு இந்த நடைபெறுகின்ற பொழுது கிழக்கு திசை நோக்கி இந்த யாகசாலை அமைந்திருக்கும். பொதுவாக எந்த ஒரு சிறப்பு நிகழ்வுகளுக்கும் கிழக்கு நோக்கியதாகிய யாகசாலை அமைப்பார்கள். இந்த மகோத்சவத்திலே மட்டும் மேற்கு நோக்கி இந்த யாகசாலை அமைவது இது வேறு எந்த நிகழ்விலும் கிடையாது. இந்த மகோத்சவத்துக்கு மட்டும் மேற்கு நோக்கியதாகிய இந்த யாகசாலை அமைந்திருக்கும். இறைவன் பலம் பெறுகின்ற பொழுது ஈசான திக்கிலே வந்ததும் அங்கே எதிர்முகமாக மேற்கு நோக்கிய யாகசாலை அமைந்திருக்கிற பொழுது இறைவன் கிழக்கு முகமாக வந்து நிற்கிற பொழுது அங்கே யாகசாலையிலே சிறப்பான பூர்ண ஆகுதிகள் நடைபெற்று அந்த ஆகுதி செய்யப்பட்ட அக்னியிலிருந்து எடுக்கப்படுவது ரக்ஷை என்று சொல்லுவது. இந்த யாகம் பண்ணுகின்ற பொழுது நாம் போடுகின்ற திரவியங்கள், சமைத்து வகைகள், பட்டை வகைகள், வேறு வகைகள் இவையெல்லாம் அங்கே யாகத்திலே போட்டு அவை அனைத்தும் அங்கே பஷ்பமாக வருகின்ற பொழுது அக்னியிலிருந்து எடுத்து அது நெய் விட்டு குழைத்து ரட்சையாக சுவாமிக்கு சாத்தி அடியார்கள் கொடுத்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்புகள் இந்த உற்சவ காலங்களிலே நடைபெறக்கூடியது. அங்கே இந்த யாகத்திற்கு அதிகப்படியான முக்கியம். எந்த குறையும் இல்லாமல் யாகங்கள் நடைபெற வேண்டும். இந்த வேள்விகள் ஒழுங்காக நடைபெற்றால் நல்ல மழை பொழியும், மக்கள் சந்தோஷமான வாழ்வு வாழ்வார்கள், மன்னன் நல்லாட்சி புரிவான். இதையெல்லாம் திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார். இவ்வாறு இந்த சிறப்புகளோடு கூடியதாகிய
இந்த மகோத்சவ காலத்திலே நாமும் காலை மாலை நடைபெறுகின்ற இந்த அபிஷேகங்கள், கொடிஸ்தம்ப பூஜைகள், வசந்த மண்டப தீபாராதனைகள், யாக பூஜை, அங்கு கொடுக்கப்படுகின்ற பூர்ணாகுதி இவற்றையெல்லாம் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.